ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் எங்கள் வீட்டோடைய லிட்டில் பிரின்சஸ். இவங்களை வந்து நான் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்து தெருவில் இருந்து ஒரு சந்திலேருந்து தூக்கிட்டு வந்தேன். அப்போ வந்து இவங்க ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. அன்னைக்கு மட்டும் அப்படியே விட்டுருந்தேன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா நாய் சேர்ந்து கடிச்சு குதறிருக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து பூனையோட நாய் தான் ரொம்ப அதிகம். அதனால் பூனை வந்து எப்பவுமே வெளியே வந்து விட மாட்டாங்க. பூனை எங்கள் ஏரியாவில் ரொம்ப ரேர் தான். அப்படியே வளர்த்தாலும் கொஞ்ச நாள்லேயே நாயெல்லாம் அதை வந்து கடிச்சிருந்து கொன்றும். அது எங்கள் அம்மா லோன்லியாக இருப்பாங்கன்ட்டு எங்கள் அம்மாக்காக நான் இந்த குட்டி பாப்பாவை வந்து நான் வந்து தூக்கிட்டு வந்தேன் எங்கள் பக்கத்து ஏரியாவிலேருந்து. இப்போ வந்து 5-6 மாதம் எங்கள் கூட தான் இருக்குது. நான் ஒரு 2 மாதமாக ஊரில் இல்லை. ஊர்லேருந்து வந்து இன்றைக்கி தான் இதை குளிக்க வச்சுருக்கேன். நான் ஊரில் இல்லாத 2 மாதமும் இது எங்கள் அம்மா குளிக்க வைக்கவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்து இது கோஆப்ரேட் பண்ணாது. எங்கள் அம்மாவால் இது ரொம்ப பராண்டி வைக்கும், கடிக்கும். எங்கள் அம்மாவால் தாங்க முடியாது. எங்கள் அம்மாவுக்கு வந்து பேம்பர் பண்ணுறது மட்டும் தான் வேலை, மற்றபடி கடி வாங்க முடியாது எங்கள் அம்மாவால். நான் கடி வாங்கிக்குவேன். இங்கே பாருங்கள் எத்தனை கீரல்கள் இருக்குன்ட்டு, தழும்புகளாக இருக்குங்க எனக்குள்ளே, தெரியுதா? இங்கே ஒன்று, இங்கே நேற்று கடிச்சு வச்சிருச்சிங்க எனக்குள்ளே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே கடிச்சு கடிச்சு தழும்புமாக இருக்கும், கீரலாக பராண்டி வச்சு. எங்கே கீரைன்னு தெரியாது. ஆனால் சாப்பிடும்போது இல்லைன்னா தண்ணி போட்டதுக்கப்புறம் திடீர்னு எரியும் போது தெரியும், ஆஹா கீரை வச்சிருக்கு அப்படின்னு தெரியும் நமக்கு. என்னதான் எங்கள் அம்மாவுக்கு பூனை வளர்க்க ரொம்ப ஆசை இருந்தாலும் எனக்கும் பூனை தான் பிடிச்சாலும் எங்கள் 2 பேத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பூனை வந்து எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு தாங்க. பூனை வந்து எங்கே போய் பாத்ரூம் இருக்கும், பூனையை மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் பூனை குளிக்க வைக்கிறது, பூனைக்கு தேவையான சாப்பாடு, ஏன்னா ஒரு பூனை ஒரு மாதிரி ஃபுட் வந்து ப்ரிஃபர் பண்ணும். எங்கள் பூனை வந்து எப்படி பழகுச்சுன்னு தெரில. ஆனால் எங்கள் பூனை ரொம்ப நான்வெஜ்ஜோ இல்லை முட்டையோ கவிச்சு கேட்டு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாது. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அதுவும் சாப்பிட்டுக்கும். அதுவும் ஸ்பெஷலாக அதுக்குன்னு தனியாக வச்சா சாப்பிடாது. எங்கள் பிளேட்டு தான் வந்து சாப்பிடுவோம். அது எப்பயாவது நான்வெஜ் எடுத்தால் அந்த மாதிரி டைமில் தான் கேட்கும். அது நான்வெஜ் மட்டுமே கிடையாது, மற்ற ஃபுட்ஸுமே கூட இந்த கரம் மசாலா, அப்புறம் இந்த பட்டை கிராம்பு, பட்டை வகை, அந்த பிரியாணியோடைய இந்த மசாலா, அந்த ஒரு எசன்ஸ் வந்தால் போதும் சாப்பிட்ரு உடனே. இது அதை தவிர்த்து பச்சை பயிறு, அவிச்ச கடலை, பயிர் வகைகள், தானிய வகைகள் என்ன அவிச்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருது. கொஞ்சோண்டு நல்லா சோறு குழைய வச்சு அதில் பிசைஞ்சு வச்சுருவாங்க. நல்லா அவங்களுக்கும் சாப்பிட்டு அது வாட்டுக்கு நல்லா தூங்கும். நல்லா பயங்கரமாக தூங்குவாங்க. அதே மாதிரி பூனை வளர்க்குறதும் சரி, வேறு எந்த பெட்ஸ் வளர்க்குறதும் சரி, நமக்கு வளர்க்குறதுல பெருசாக ஒரு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, பூனையும் சரி நாயும் சரி பாத்ரூம் போகிறது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. நாய் கூட பரவாயில்ல, நம்ம வெளியே வாக்கிங் கூட்டு போய்க்கலாம். அது பூனை வந்து ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க லிட்டர் ட்ரே வைங்க, இல்லைன்னா ட்ரேயில் வந்து மண் போட்டு வைங்க. இது வந்து எப்படி பழகுச்சுன்னே தெரியல. இதுக்கு வந்து பாத்ரூம் வந்துச்சுன்னா இது நேராக அங்கே வந்து டாய்லெட்டுக்கு போயிடும். வந்து சப்போஸ் டாய்லெட்டுக்கு அது பூட்டி இருந்தாலுமே கூட வீட்டுக்குள்ளே வராது, வெளியே போயிடும். வீட்டுக்குள்ளே வந்து எப்பயுமே பாத்ரூம் இருக்கவே இருக்காது. ரொம்ப நாள் கழிச்சு புளிச்சனால என்னமோ தெரியல, நல்லா ஜம்முன்னு உட்காந்து வீடியோக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. எப்பயும் பயங்கரமாக கடிச்சு விடும், பராண்டி விட்டுட்டு ஓடிடும். இன்றைக்கி ஜம்முன்னு அழகாக உட்காந்துருக்கு, ரொம்ப சாஃப்டாக. ரொம்ப நாள் கழிச்சு குளிச்சனால ரிலாக்ஸ் பண்ணதோ என்னமோ தெரியல. இப்படி தலையை விட்டு அப்படி இப்படியே சாஞ்சு அப்படி தூக்கமாக வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்கே பாருங்கள், நல்லா சுகமாக இருக்குது போல அதுக்கு.